சிறப்பாக இந்த விழாவை நடத்தும் சாதனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய என்ன சாதனை சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம். முதன்முறையாக அவருடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் மாணவர்களெல்லாம் வந்து சேர்ந்து விளையாட்டிலிருந்து நுழைவுக்கு வந்தோம். காந்தியடிகள் சிலையை திறந்து வைத்து 1954ஆம் ஆண்டு பேசியதை நான் கேட்டேன். மாற்றான் வீட்டு தோட்டத்தில் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று எங்களுடைய தான் அறிஞர் அவர்கள் பேசினார்கள். அரசியல் நாகரிகம் என்றால் கடவுளே இந்த பாட்டை மதிக்கிற மரியாதை போராட்டத்துக்கு முன்னால் நான் பதவிக்கு வந்தேன். இந்த போராட்டில் 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். ஒன்று, நிகழ்வின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அறிவுப்பட்டவனை பெரியாரின் கைத்தறி பற்றி மாநில உரிமைக்கும் மக்களின் உரிமைக்கும் குரல் கொடுத்த தமிழ்நாட்டின் தலைமகன் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமை கண்டார். தன் இனிய குடும்பத்தினருக்கு மட்டுமே வறுமையை கொண்டார். உள்ளம் தக்க தமிழும் உலகம் தக்க ஆங்கிலமும் போதுமென சொல்லி அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மதிமுகவின் பொதுச்செயலாளர் திரு வைகோ ஐயா அவர்களுக்கு பிஎட் பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் செல்வம் ஐயா அவர்கள் கொட்டாயம் சிறப்பு செய்கிறார். சிறப்பு விருந்தினர்களுக்கு பிஎட் பல்கலைக்கழகத்தின் கேந்திரம் தமிழகத்தின் தலைவருமான முனைவர் உஸ்மான் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கின்றார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் உலகத்தில் எந்த முறையிலே ஒரு செய்தி இருந்தாலும் அதை தன் தம்பிமார்களுக்கு கொண்டு வருவதற்காக திராவிட நாட்டிலும் பின்னர் காஞ்சியிலும் கடிதம் மூலமாக செய்திகளாக்கி கொண்டிருந்த அண்ணா அவர்கள் தான் தோற்றதற்கு பிறகு தம்பிமார்கள் வருந்துகிறார்கள் என்பதற்காக அவர் எழுதினார், அறுவடையும்